ஒருத்தர் அச்சு மண்டைய கண்டியெல்லாம் வந்து பொழந்துருக்காங்க போல. என்ன தலைவா ஆச்சு? அது வந்து பேய் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மகாசங்கமத்துல வந்து இல்ல வழக்கமா வந்து இந்த மாதிரி மகாசங்கமம் போயிட்டு வரும்போது எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. நீங்க அங்கேயும் போயில ஒரு கலவரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நாங்க போனாலே அந்த கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்தை தீர்த்து வச்சுட்டு தான் வருவோம். ஆக்சுவலா அது ஷூட்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும், நீங்க வந்து ரீசெண்டா வந்து குழந்தைகள்லாம் பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் கொண்டாடி ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேன். அதுவே ரீசெண்ட் தான். அதுவே ரீசெண்ட். ஓகே, ஆமா கரெக்ட். தெரியும்ல, 4 வருஷம் ஆயிருக்கு. தெரியும்ல, 2 வருஷம் ஆச்சு. அதே 1 வருஷம் தான். அதனால வந்து ஆமா. சோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஃபேமிலி மேனா ஆகி ஒரு டேடா ஆகி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வந்துட்டு இந்த நடுநடுல இந்த ஷெட்யூல் பிரேக்ல தான் கொஞ்சம் பேபியோடையும் ஃபேமிலியோடையும் டைம் கிடைக்குது. பட் நல்ல விஷயம் தான். ஃபேமிலிக்காக உழைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஸோ அந்த ஒரு பிஸியா இருக்கிறதுன்றது இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்ல விஷயம். அதை தாண்டி பேபியோட டைம் கிடைக்கும் போது ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. அதுவும் பேபி ஏங்கி வந்து விளையாடும் போது சூப்பரா இருக்கு. இந்த பேபி பத்தி சொன்னீங்க, இந்த பேபி பத்தி சொல்லுங்க. ஒரே இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ஜாலி தான். ஆமாம், நாங்கள் எப்போவுமே இன்ஸ்டாவில் வந்து வைப் பண்ணிட்டே இருப்போம். இவங்கன்னு கிடையாது, லக்ஷ்மி குடும்பத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வைபான ஒரு டீம் தான். அது வந்து ஹரியா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், எங்களோட ஒரு நடன குழுவே ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நாங்கள் இப்போ எதுக்குமே கூச்சப்படுறதே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தோம். இப்போலாம் நானா வந்துட்டு வாங்க மூணு வாக் பண்ணலாமா அப்படின்னு. இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஆரியன் சூப்பரா பாடுவாரு, சூப்பரா ஆடுவாரு, சூப்பரா பாடுவாரு, சூப்பரா ஆடுவாரு. எப்பா இப்போ வர கொஞ்ச நாள் வந்து அது மட்டும் கிடையாது, இன்னொரு டேலண்ட் இருக்கு எங்க தானே தலைவன் ஆரியன் அவர்களுக்கு. ஆரியன் என்பது மட்டும்தான் உன்னுடைய தெரிஞ்ச பெயர். ஆனால் எங்களுக்கு இன்னொரு பெயர் தெரியும், அதுதான் சூரியன். சூரியன் சூரியன் அந்த மாதிரி சூர்யா சார் மாதிரி வந்து ஆரியன் ப்ரோ மாதிரி தான் சன் டிவில இவரு பவித்ரா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்காக வந்து ஒரு 2 வார்த்தை அப்படி பேசுனீங்கன்னா நம்புவாங்க அவங்க. என்ன பேசிட்டு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பேசிடலாம். சூர்யா சார், ஸ்ருதி அக்கா நீங்க சொல்லுங்க, பிளேயிங் மகாலட்சுமி எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? மக்கள்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பிளேயிங் மகான், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் அதான் ஒரு சில கேரக்டர்ஸ் எப்போவுமே அழற மாதிரியே பண்ணியிருக்கேன். பட் இதில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாமியாரை எதிர்த்து பேசுறது, அப்புறம் கார்மெண்ட்ஸில் வேலை செய்யறது, ஒரு குடும்ப பொறுப்புகள் பார்க்கறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு குடும்பம்னா சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு ஹஸ்பண்ட் மட்டுமே ஆறுதலா இருந்தா போதும். அப்போ அவ வந்து எல்லாத்தையும் மறந்து அவ லைஃப்பை சந்தோஷமா ஒருத்தங்க நமக்கு என்ன சொல்றது சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்கன்னா நம்ம வந்து லைஃப்ல முன் நோக்கி போயிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்ருதிக்கிட்டேயும் மகாகிட்டேயும் நிறைய கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் லவ்லி. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல நாங்கள் பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது ஸ்ருதி, அவங்க என்றைக்குமே லைஃப்பில் இதை மாற்றிக்கவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணலாம், இது லைட்டாக ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து இந்த சந்தோஷமா வாடா இருக்கீங்க? சந்தோஷமா இதான் வந்து சின்ன ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஜென்யூனாக கேட்க முடியும். இருக்கு. ஆமாம், இந்த ஒரு விஷயம் மாற்றிக்க கூடாதுன்னா என்ன சொல்கிறது, அவங்க வந்து இந்த டிசிப்ளின், அந்த டைம் கீப்பிங் அப்படின்றது வாட் எவர் இட் இஸ், அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து ஷூட்டுக்கு வந்து நின்றுவாங்க. அதாவது மேக்கப்போட காஸ்டியூமாக வந்து நிற்கிறாங்கன்ற ரொம்ப சில பேர், ஸ்ருதிகாவும் அப்படி தான் வந்துட்டு மேக்கப் காஸ்டியூமாக வந்து நின்றோம். பட் அந்த டைம் கரெக்டாக வந்து கீப் அப் பண்ணுறதுன்றது இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அது நான் அவங்கக்கிட்ட பார்த்த ஒரு விஷயம். அது என்றைக்குமே மாற்றிடாதீங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள்னால் என்னென்னா என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுறாங்க, டக்குன்னு உடஞ்சிடுறாங்க. ஸோ அந்த உடையிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது திருப்பி நம்ம போய் அடிக்க வேணாம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் போல்டாக ஹேண்டில் பண்ணால் we'll all be very happy. we're all here to support you. I'll be happy. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஜென்யூனான ஒரு நட்பு. ஸோ நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள், ஆரியன் ப்ரோ வந்து இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது, இதை வந்து லைட்டாக ட்வீக் பண்ணிக்கலாம். ஓகே, மாற்றிக்க கூடாதுன்னா அவரோட அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர், பிகாஸ் ஹீ இஸ் ஸோ கைண்ட் டு எவ்ரிபடி. அண்ட் அட் த சேம் டைம் அந்த கைண்ட்னஸ் தான் அவருக்கு மைனஸுமே. ஸோ அது அப்பப்போ கொஞ்சம் புரிஞ்சுண்டு, நம்ம ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்றது புரிஞ்சுண்டு நம்ம நடந்துக்கணும். ஆனால் அந்த நேச்சர் வந்து இட்ஸ் அ லவ்லி நேச்சர், லைக் நம்ம வாவ் அப்படின்னு நினைக்கிறோம், அதுதான் மைனஸும். ஸோ அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ அடுத்தது வந்து எங்கள் ஆள்கிட்ட, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை செஞ்சுருக்கீங்க, இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட வேலை செய்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? இதை நீங்கள் சொல்ல விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டாஸ்க் இதை நான் சொல்ல விருப்பப்படலைன்னா எனக்கே வீட்டில் டாஸ்க். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்கு போகலாமா? ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்தோம்ல, ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம்னா நான் எதுக்கு பண்ணணும் டாஸ்க்கு?
இன்னும் எதுக்கு டாஸ்க்கு, ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தாரா டாஸ்க்கு அப்படின்னு வந்து ஆர்வமாக வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான கேள்வியெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அதனால நம்ம அவங்கள மாட்டி விட்டு டாஸ்க்கு டேரெக்டாக போயிடலாம்ல. அப்படி ப்ரொஃபஷனலாக 2 பேருமே ஈக்குவல் தான். So, 2 பேருமே இந்த கேள்வி இதுக்கான பதில் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தேர் வெரி வெரி சீனியர்ஸ் டு மீ. ஸோ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால வந்துட்டு ஐ ரியலி ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். பட் அதை தாண்டி ஒர்க் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறது, இப்போது நானும் ஸ்ருத்திகா நடிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் நாங்கள் முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு முதல்லேருந்தே இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் இன்னும் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி மேரேஜ்ன்ற ஒரு சாப்டருக்கு போயிடுச்சு. ஸோ தேர் 2 different segments and I value 2 different segments equally. சூப்பர். ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் ஈயத்தை இப்படி பூச போது நீ அப்படி பூச, நான் அப்படி பூச போது நீ இப்படி பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இது ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இருக்கிறதுனால கண்டிப்பா டாஸ்க் வேணுமா ஆசைப்பட்டியா? இங்க உயிரை கொடுத்து ரத்தம்லாம் வந்துருச்சு. ரத்தம் வர வரைக்கும் பேசினா டாஸ்க் கிடையாது. அப்படியா? என்ன பண்றது, நாங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னா ரத்தம் வருதா தெரியாது டாஸ்க்னு இருக்கணும். வெரி குட், சூப்பர். அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாங்க எங்க கூட. அப்பதான் சொல்லல இந்த தந்தையை பத்தி. சோ என்ன டாஸ்க்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவங்க 2 பேரும் வந்து சோஷியல் மீடியால எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல்ல நம்ம பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைடுனா, இன்னொரு சைடு சோஷியல் மீடியா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிங் சேலஞ்சை தான் நீங்க 2 பேரும் இப்போ பண்ண போறீங்க. உங்களுக்காக நாங்க ஒரு டைலாக் சொல்லுவோம், அதை 2 பேரும் மாறி மாறி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல ஹாப்பி சாட். நான் சொல்லல ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா சோஷியல் மீடியா ஒரு சைடு பெர்ஃபார்மன்ஸ். அதனால அக்காக்கு நல்லா தெரியும். மாமா கத்துக்கிறேன். நீ டயலாக் சின்னதா கொடுக்கணும். அந்த சேலஞ்சுக்கான டைலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. சூரியன் வேற இருக்காரு, அந்த டைலாக்கே போலாம். ஓகே, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எஸ், ஓகே அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. ஆமா, இப்ப சூர்யா சார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்ல. இப்ப டிஃபரெண்ட் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாப்பி. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. சொல்லவே இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, குதூகலமா இருக்கு. ஆமா, இப்ப நீங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. என்ன அடி வாங்குறது கூட இவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாத்தீங்களா? எஸ். அடுத்தது சாட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. வாங்கிருக்காங்க போல. அதான் அடி குடுக்குறவங்க மாதிரி தெரியல, அடி வாங்கினவங்க மாதிரி இருக்கு. ஆமா, அதான் சோகம். கரெக்ட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். ரொம்ப சோகமாயிட்டி. வேற எப்படி நான் ஃப்ளேவர் காட்டுறேன்? அந்த பண்ணது நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுருவேன் ஃபர்ஸ்ட். I need this ma. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷன், ஃப்ளர்ட்டி. வர்ற ஃப்ளர்ட்டும் போயிடும் போல.